என் செல்ல குழந்தையே, உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு பேசுவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எனக்காக சில நிமிடங்கள் நீ ஒதுக்குவாயானால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற மொத்த கவலையும் நீக்கிவிட்டு அம்மா உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மனநிலையை கொடுத்து விடுவேன். இரவு உறக்கம் உன்னை தழுவவில்லை என்று என் பிள்ளை படுகின்ற வேதனை எத்தனை என்பதை என்னால் உணர முடிகின்றது. என் தங்கமே, எத்தனையோ என்னுடைய குழந்தைகள் என் வாக்கினை கேட்டு இப்பொழுதெல்லாம் நல்லபடியாக உறங்க தொடங்கிவிட்டார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த தாயானவள் அவர்களோடு இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு நல்ல உறக்கத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் பிள்ளை நீயோ என்னை துணையாக கொண்டாலும் உன் மனதில் இருக்கின்ற சில வேதனைகள் உன்னை எப்பொழுதுமே வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அறியாதவர்கள் என்று எண்ணி நீ பாவம் பார்த்தாய். புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுத்தாய். மாறுவார்கள் என்று நினைத்து பல நேரங்களை ஒதுக்கினாய். திருந்துவார்கள் என்று நினைத்து மன்னித்து விட்டு விட்டாய். ஆனால் அவர்கள் மட்டும் அப்படியேதான் இருக்கின்றார்கள். அப்படியானால் நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது எதை தெரியுமா? என் தங்கமே, மாற வேண்டியதும் மாற்ற வேண்டியதும் அவர்களை அல்ல, மாற வேண்டியது உன்னைத்தான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது இறை நம்பிக்கையோடு சேர்த்து நீ எடுக்க வேண்டும். அதை நீ செயல்படுத்திவிட்டு முடிவை இறைவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். என்னை நம்பி நீ செய்கின்ற காரியம் யாவும் என்னால் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றாது. யாரும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். யாரையும் திருத்துவதற்காக உன்னை நான் இங்கு படைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா உன்னை படைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, காசு இல்லாமல் ஏழையாகவே வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் கடன் வாங்கி பணக்காரன் என்று போலி வேஷம் ஒரு நாளும் போடக்கூடாது. இது அனுபவத்தினால் கண்ட உண்மை அல்லவா? இந்த பணத்தினை வைத்து ஆடம்பரமாக வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு அந்த கடனை அடைக்க நீ படுகின்ற பாடு என்னவென்பதை நிச்சயமாக உணர்ந்திருப்பாய். தனிமையை எப்பொழுதுமே அதிகமாக நேசிப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை யார் என்று உனக்கே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் அல்லவா அந்த தனிமை. என் தங்கமே, நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவாத பொழுது, மற்றவர்களினுடைய தேவைக்கு நீ உதவி செய்யாத பொழுது உன்னை அவர்கள் சுயநலவாதியாக மாற்றி விடுகின்றார்கள். தேவை என்ற ஒன்று வரும் பொழுது உன்னை தேடுகின்றார்கள். என் குழந்தைக்கு அது தெரிந்து விடுகின்றது. அதனால் அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்காமல் ஒதுங்கி நிற்கின்றாய். கடைசியில் உன்னை சுயநலவாதி என்று ஒதுக்கி விடுகின்றார்கள். என் தங்கமே, ஒருவனுக்கு வாழ்க்கையில் எதிரிகள் அதிகம் என்றால் அவன் வீரன் என்று அர்த்தம். துரோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர் நல்லவன் என்று அர்த்தம். நீ வீரனா அல்லது நல்லவனா என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் எதிரிகளும் துரோகிகளும் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மையல்லவா? என் பிள்ளை, இதனாலேயே ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து மனதில் வேதனை அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உறக்கத்தையும் தொலைத்துவிட்டு எப்பொழுதும் போராட்டத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தை, நீ என்ன சொல்கின்றாய் தெரியுமா? அம்மா, எல்லாமே இருக்கட்டும், நடந்தது எல்லாமே நடக்கட்டும், கஷ்டங்கள் எல்லாமே வந்ததாகவே இருக்கட்டும். எனக்கு வழிகளை கொடுக்கின்றவர்கள் எனக்கு வழிகள் தருகிறார்களே என்று நினைத்து எதுவும் வருந்த வேண்டாம். ஆனால் எனக்கும் வலிக்கும் என்று ஏன் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கின்றார்கள்? வழிகளை கொடுப்பதற்கு முன்பாக அவர்களும் வேதனைப்படுவார்கள் என்று நினைக்காமல் தானே எனக்கு கொடுத்தார்கள். இன்று அந்த வேதனையில் நான் துடித்து கொண்டிருக்கின்றேனே. யார் எனக்கு ஆறுதலாக நிற்கின்றார்கள்? யாரும் இல்லாமல் தனிமையில் தானே நான் அமர்ந்திருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, யாருமே உனக்கு துணை இல்லை என்றால் இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருப்பாள் என்பதனை
முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில கருத்து வேறுபாடுகளுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மனதிற்கு பிடித்தவருடன் பயணம் செய்வது எல்லாம் ஒரு நாளும் சலித்து போகாதது. ரசித்தாலும் இன்னும் அதனை நினைத்து ரசித்து உன்னுடைய இதழ்கள் புன்னகையை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கும். அதனால் உன்னோடு வாழக்கூடியவரை நீ மனதார நேசிக்க வேண்டும். பிடித்துவிட்ட பிறகு அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஒரு நாளும் ஏற்படாது. பிடிக்காததனால்தான் அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இது உன்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைதான் கடைசி வரை உனக்கு நிரந்தரம் என்று நினைத்தால் உன்னோடு இருப்பவர்களை நீ நேசிக்க ஆரம்பித்து விடு. என் தங்கமே, முகத்திற்கு முன்னால் பாசத்தை காட்டி முதுகுக்கு பின்னால் வேஷத்தை காட்டுகின்ற உலகம். அதனால் எப்பொழுதுமே யாரையுமே நீ நம்பாதே. என் தங்கமே, அடுத்தவன் நம்மை பார்த்து தவறாக நினைத்து விடுவானோ என்று நினைத்து நினைத்து கஷ்டப்பட்டு வாழ்வதை விட உன்னை தவறாக நினைக்க அவர் யார் என்று நினைத்து முதலில் நீ தைரியத்தோடு வாழ வேண்டும். உன்னை தீர்மானிப்பதற்கு மற்றவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் இந்த கவலைகளில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து விடுவாய். என் தங்கமே, ஒருவருக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொருவருக்கு நம்பிக்கையாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இது போன்று இருப்பவர்களினுடைய வாழ்க்கை கடைசியில் கேள்விக்குறியாக மட்டுமே நிற்கும் என்பதை மறந்து விடாதே. யாருக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றினார்களோ, யாருக்காக இந்த நம்பிக்கையை விட்டு சென்றார்களோ, அதே நம்பிக்கை இவர்களை ஏமாற்றிவிடும். அந்த நாள் உன் கண் முன்னே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கை என்பது நிச்சயமாக யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தினாலும் நீ அமைதியாகத்தான் இருக்கின்றாய். ஏனென்றால் உனக்கு தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? தெய்வம் நிச்சயமாக அவர்களுக்கு பதிலடியை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ நம்புகின்றாயல்லவா? உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ முதலில் உன்னுடைய உறக்கத்தை நல்லபடியாக எடுத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சில உறவுகளினால் உனக்கு எந்த பலனும் இல்லை. ஆபத்திற்கும் உதவி செய்வதில்லை, சந்தோஷத்திலும் வந்து பகிர்ந்து கொள்வதில்லை என்று இருக்கிறாய் என்றால் அவர்களை எல்லாம் முதலில் நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பலனில்லை என்ற இடத்தில் ஒதுக்கி வைத்துவிடு. என் தங்கமே, நிச்சயமாக உன்னை நேசிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னுடைய மௌனத்தில் இருக்கின்ற அர்த்தம் கூட புரிந்துவிடும். எதையுமே நீ வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று கூட அர்த்தமில்லை. என் தங்கமே, நிச்சயமாக எல்லா கஷ்டங்களையும் பட்டு தெளிந்த பிறகுதானே உனக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கின்றது. எல்லோருமே தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். நான் தான் எல்லோரையும் நம்பி முட்டாளாக இருந்திருக்கிறேன் என்று. என் குழந்தை, இந்த விஷயம் உனக்கு மிகவும் தாமதமாக தெரிந்திருக்கின்றது. அதனாலோ என்னவோ என் பிள்ளை அதிகமான வேதனையை அடைகின்றாய். என் தங்கமே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உன்னை நல்லபடியாக ஆறுதலை கொடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்று நீ முழுமையாக நம்புவாயானால் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். என் குழந்தை, ஒரு நாளும் இது போன்ற தேவையில்லாத மனிதர்களுக்காக உன்னுடைய மனதை நீ கெடுக்காதே. உறக்கம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறும். உன்னுடைய இந்த உறக்கம், இன்று இரவு உறக்கம், நாளைய விடியலில் உனக்கு நிச்சயமாக நல்ல தெளிவை கொடுக்கும். இந்த தெளிவு நிச்சயமாக என் குழந்தையை நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதனை உணர்த்தி கொடுக்கும். செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடித்தால் வெற்றி நமக்கு வந்து சேரும். எல்லாம் நம்மை வந்து சேரும் பொழுது நம்மை விட்டு விலகியவர்கள் கூட தானாகவே நம்மை தேடி வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லோருக்கும் எல்லா நாளிலும் இது போன்று தெய்வத்தின் வாக்கு கிடைத்து விடாது. என் குழந்தைக்கு இந்த இரவில் உனக்கு கிடைக்கிறது என்றால் உன்னை விட அதிர்ஷ்டமோ உன்னை விட புண்ணியங்களை செய்திருப்பவர்களோ யாரும் இருக்க முடியாது. இதற்கு மேலும் புண்ணியங்களை தேட வேண்டும் என்றால் என் குழந்தை நிச்சயமாக தான தர்மங்களை செய்து கொண்டே இரு. இல்லை என்று நின்றவருக்கு உன்னால் முடிந்ததை கொடு. என் தங்கமே, அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பித்து விட்டாலே இந்த வாழ்க்கையை நீ வெல்லத் தொடங்கி விட்டாய் என்று அர்த்தம். என் தங்கமே, அதனால்
சீக்கிரமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை நல்லபடியாக தொடங்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.